புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, உயர்வுள்ள இறை வார்த்தைகள் 13 முதல் 25 முடிய. யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு, மாடு, புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணய மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோவிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளை விரட்டினார். நாணய மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவரிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்பொழுது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றை எல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீ காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 40 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பிவிடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றி பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அருள் அடையாளங்களைக் கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும். மனிதரை பற்றி அவருக்கு யார் எடுத்து சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுடைய அன்பும் அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைப்பதாக. இன்று தவக்காலம் 3வது ஞாயிறில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகம், 2ஆம் வாசகம், நற்செய்தி வாசகம் நம்முடைய வாழ்க்கைக்கு கடவுள் கொடுத்த அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்கின்றோம், கடவுளோடு இணைந்திருக்கின்றோம் என்பதை நமக்கு எடுத்து வைக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் விடுதலை பயண நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் போல நம்ம பார்த்தோம், கடவுளுடைய கட்டளைகள், கடவுளுடைய நியமங்கள், கடவுள் கொடுக்கின்ற முறைமைகள், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு குறிப்பாக இந்த 10 கட்டளைகளை நமக்கு ஆண்டவராய கடவுள் கொடுக்கின்றார். அதான் சிறப்பாக சொல்லலாம். அவர் அருளிய வார்த்தை இதுவே, நானே உன் ஆண்டவராய கடவுள், உன்னை அடிமை வீடாகிய அந்த எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து அந்த பாலும் வழியும் அந்த கானா தேசத்துக்கு அழைத்து சென்ற அதே ஆண்டவராய கடவுள் நானே என்று சொல்றார். அப்படி உங்களை நான் அந்த பாலும் தேரும் வழியும் அந்த கானா தேசத்துக்கு உங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் நான் கொடுக்கின்ற இந்த கட்டளையிலே கடைபிடிக்க வேண்டும். என்ன சொல்றாரு? நம்ம கடவுளுடைய கட்டளையை புறக்கணிக்கும் பொழுது, எப்பெல்லாம் நீங்கள் புறக்கணிக்கிறீங்களோ, நம்ம மூதாதையர் செய்த அந்த பாவம் பிள்ளைகளுக்கு ஒரு தலைமுறை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அதை தண்டித்து தீர்ப்பார். 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவர் அந்த தண்டனை கிடைக்கும். கடவுளுடைய கட்டளையை புறக்கணிக்கும் போது, புறக்கணிக்கும் போது. 2வது, கடவுளுடைய கட்டளையை ஏற்கும் பொழுது, அதாவது கடவுள் மீது அன்பு கூறும் பொழுது, என்ன விதிமுறைகளை கடைபிடிக்கும் பொழுது, அவருடைய அன்பு கூறும் பொழுது, அவர் கொடுக்கின்ற விதிமுறைகளை கடைபிடிக்கும் பொழுது 1000 தலைமுறைகள் அவர் தலைமுறைக்கு பேரன்பு காட்டுவார். எப்படி? 1000 தலைமுறைக்கு அவர் பேரன்பு காட்டுவார் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, நம்ம 10 கட்டளை நமக்கு தெரியும். அதில் கொடுத்துருக்காரு என்னென்ன செய்யக்கூடாது. களவு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, பிறருடைய உடைமைகளை நம்ம உரிமையாக்கி கொள்ளக்கூடாது. இதெல்லாம் 10 கட்டளைகளில் வருது. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் 10 கட்டளைகள். இன்றைக்கி அந்த 10 கட்டளையை நம்ம எவ்வாறு கடைபிடிக்கின்றோம்?
அப்படி கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்னை புறக்கணிக்கும் பொழுது 3-4 தலைமுறைக்கு தான் என்ன செய்யும், அவர் தீர்ப்பு கொடுப்பார். ஆனால் நீங்கள் அந்த கடைபிடிக்கும் பொழுது அவர் கொடுக்கின்ற கட்டளையை கடைபிடிக்கும் பொழுது 1000 தலைமுறைக்கு பேரன்பு காட்டுவார். நம்ம 1000 தலைமுறையில் பேரன்போடு வாழணுமா, கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்போம். அதே போல் இன்றைய 2ஆம் வாசகத்தை எடுத்து பார்த்தோம்னா நல்லா தெளிவாக சொல்கிறார் இறைமகன் இயேசு. அதில் பார்த்தோம்னா 2வது வாசகத்தினையே பவுல் அடிகளார் முதல் கொரிந்தியருக்கு எழுதிய புத்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவருக்கு என்ன கேட்குறாங்க, என்ன இங்கே அடையாளம், கடவுள் கொடுக்குற அந்த கட்டளை, அந்த எகிப்திலிருந்து அந்த இஸ்ரேல் மக்கள் அந்த பாலும் தேன் வழியும் கானான் தேசத்துக்கு போகிறாங்க, அதுக்கு அவங்க கொடுக்குற ஒரு அடையாளம், இதை வச்சு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி 10 கட்டளையை கொடுக்குறாரு, அதை கடைபிடிக்க சொல்கிறாரு. ஆனால் இங்கே யூதர்கள் அருள் அடையாளம் எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பறைசாற்றுகின்றோம். வேற ஒன்றும் கிடையாது, சிலுவையில் அறையப்பட்ட இறைமகன் இயேசுவை மட்டும் எடுத்து சொல்லுங்க எல்லாருக்கும், அது போதும். நீ எந்த பணியும் செய்ய தேவையில்லை. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை, அவருடைய பாடுகள், அவருடைய அந்த கல்வாரி பயணம், அவர் பட்ட துன்பம், அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்ப்பு, அவரை கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அந்த கிறிஸ்துவை மட்டும் பறைசாற்றுங்கள், வேறு எதையும் செய்ய வேணாம்னு சொல்கிறார் கொரிந்தியருக்கு எழுதிய மடலில். அதே போல் இன்றைய நற்செய்தி எடுத்து பார்த்தோம் என்றால் என்ன செய்கிறாருன்னா, இறைமகன் இயேசு கோயிலில், தந்தையாய கடவுளுடைய கோவிலில் மக்கள் எல்லாரும் இன்னைக்கு கோவப்படுறாரு. இறைமகன் இயேசுவும் கோவப்படுறாரு. தன்னுடைய வாழ்க்கையில் நம்மளும் கோவப்படுறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரத்தில் கோவப்பட்டிருப்போம். நம்முடைய கோவத்திற்கு அர்த்தம் இருக்குதா, அர்த்தம் இல்லையா? ஆனால் இன்னைக்கு இறைமகன் இயேசுவும் அந்த கோயிலில் கோவப்படுறார். ஏன் கோவப்படுறாருன்னா, தந்தையுடைய இல்லத்தை கல்வர்கள் குகையாக மாற்றினால அவர் கோபம் வருது. அந்த கோபத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் நம்மளும் இருக்கிறோம், இந்த மனு உலகில் வாழ்கிறோம், நம்ம நிறைய நேரம் கோவப்படுறோம், பயங்கரமாக கோவப்படுறோம். அந்த கோவத்திலேருந்து எப்படி வெளில வர்றதுன்னு தெரியாமல் இருக்கிறோம். அந்த கோபம் நன்மையா தீமையா, சுயநலமா இல்லை பொது நலமா, நமக்கு தெரியல எப்படின்னு. ஆனால் இறைமகன் இயேசு எந்த ஒரு சுயநலத்தோடு இல்லை, கோவப்பட்டார். எதனால் கோவப்பட்டால், அவர் கோவத்திற்கு அர்த்தம் இருந்துச்சு. அவர் நன்மையை நினைத்தார், தீமையை நினைக்கல. நம்ம கோவத்தில் நிறைய நேரத்தில் நன்மை இருப்பதில்லை, தீமை தான் இருக்குது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு தாய் ஒரு மகன் படிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு கோவப்பட்டால், அவங்க மேலே கோவப்படும் பொழுது, இல்லை ஒரு தீய செயலை செஞ்சுட்டு வரும் பொழுது தாய் கோவப்பட்டால் அந்த கோவத்திற்கு அர்த்தம் இருக்கிறது. ஏன்னா அந்த தாய் அந்த மகனை திருத்த வேண்டும், அவன் நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறணும், நல்ல இடத்துக்கு வரணும்னு சொல்லி அந்த கோவத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கோவப்படும் பொழுது நாம் செய்கிற அந்த கோவத்திற்கு அர்த்தம் இருக்கின்றதா, பயன் இருக்கின்றதா? அப்போ ஆண்டவர் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய கோபம் சுயநலமாக இருக்கும் பொழுது தான் அது பாவமாக மாறுகின்றது. அதை தான் இன்றைக்கி எங்களுடைய சபையின் பாதுகாவலர் நம்ம பார்த்தோம்னா, அவருடைய வாழ்க்கையில் பயங்கர கோவப்படுவாராம். 18 ஆண்டுகள் அந்த கோபத்திலிருந்து தன்னை தானே தாழ்த்தி கொண்டு அந்த கோபத்திலிருந்து விடுபடுவது 18 வருஷம் எடுத்தாராம். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 18 வருஷம். ஆனால் இன்றைய நாள் முதல் வாசகம், 2ஆம் வாசகம், நற்செய்தி வாசகம் நமக்கு என்ன அழைப்பு விடுக்குன்னா, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது, கடவுளோடு இணைந்திருக்கும் பொழுது, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பற்றி பறைசாற்றும் பொழுது, அந்த கோவிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, இறைவனுடைய இருக்கின்ற ஆலயத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, நம்ம ஆலயத்தில் நுழையும் பொழுது அதற்குள்ள முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்கின்றோம். சிறப்பாக இன்றைய நாளில் அதற்காக மன்றாடுவோம். தொடர்ந்து உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.